1.5 ஜான், 1 ஜான், 1/2 ஜான். போயா பார்த்து போயா, வெளிய பலமா காத்தடிக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த கடை என்ன விலை? சாரி சார். டேய் சும்மாறா. ஓகே. உங்க கடையை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஒரு Dress தைக்கணும். மாயா. சாரி சார். நோட் பண்ண. நீ பிரசாதத்தோட வரும்போதாமா எனக்கு வெள்ளிக்கிழமைங்கிறது ஞாபகத்துக்கு வருது. என்னங்க சார்? நம்பிக்கை இருந்தா எடுத்துக்கோங்க. போலாம் வா. நாளைக்கு உங்களுக்கு ஃபேஷன் டிசைன்ஸ் அத்தனையும் வந்துடும். ஓகே? என்னமாச்சு சார்? நாளை காலையில ஃபேஷன் ஷோக்கு டிசைன்ஸ் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. என்னமா அது? வாங்கி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ரிப்பேரா? எதையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. டிசைன்ஸ் வேற கொடுத்தாகணும். என்ன பண்ண போற? சார் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கேட் சென்டர் போய் டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன். தாராளமா போயிட்டு வாமா. தேங்க் யூ. தேங்க் யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அர்ஜென்ட்டா டிசைன் பண்ணணும். ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்களா? சாரி மேடம், ஆபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் அர்ஜென்ட். உள்ள ஆகாஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் இப்ப இருப்பாரா என்னன்னு தெரியல. நீங்க போய் பாருங்களேன். பேர் என்ன சொன்னீங்க? ஆகாஷ். ஆகாஷ். Come on, Akash. Time is up. Saturday Silfancy. We'll go and have a birangi. பீரங்கியா? குளிந்த பீர். ஓ பீரா. முதல்ல ஸ்டார்ட் ஆயிச்சா? போலாமாடா? வாங்கச்சா. டைம் இஸ் அப். பார்ல கூட்டம் சேர்ந்து. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஆகாஷ். நான் அவன் இல்லை, இவன். ஹலோ. ஹாய். அர்ஜென்ட்டா டிசைன்ஸ் ஃபினிஷ் பண்ணனும். நாளை காலையில சப்மிட் பண்ணனும். கொஞ்சம் பண்ணி தர முடியுமா? மேடம், ஆபீஸ்க்கு வரதிலும் சரி, வீட்டுக்கு போறதிலும் சரி, பிரிட்டிஷ்காரனுக்கு அடுத்தபடியா டைம் கீப் அப் பண்ற only one great Indian, my friend Akash. Isn't it? Sorry Mataji, water going da. Sir, please sir. 6:30 தான் ஆச்சு. வாங்க பண்ணி தரேன். Thank you. Sorry டா. See you brothers. Yaga. Any alteration? No. Designs எல்லாம் okay, but கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் தான் டிசைட் பண்ணனும். இங்க லைட் ஷீட்ஸ் போடலாமா? No problem. இந்த கலர் ஓகேவா? This is okay, but இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேட். இருங்க மாத்தி பார்க்கறேன். Light green? Just a minute. Yellow and purple? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? மைண்ட்ல ஒரு கலர் வச்சிருக்கேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு. இது ஆபரேட் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். குட். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் வாங்க. Sit down. Please. Take your own time. Thanks. Red, the color of love. பியூட்டிஃபுல்லா? யா. இந்த ஷேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த டிசைனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இல்ல, இந்த டிசைனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு. அப்பா, முடிச்சிட்டேன். Are you satisfied? Yeah, sure. உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா? என் மனசுல என்ன டிசைன் பண்ணி வச்சிருந்தனோ அது அப்படியே இருக்கு. Oh my god, டைம் ஆச்சு. ரிசப்ஷன் பே பண்ணிட்டேன். Thank you. Bye.
ஆகாஷ். ஹாய். என்ன இந்த பக்கம்? ஒரு சின்ன ரிப்பேர், பங்க்சர். நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம். சொல்லுங்க. வந்து அக்கியா? பல்ல உடைச்சிருவேன். யாரா நீ? எங்க அப்பா அம்மா கூட நான் அக்கின்னு கூப்பிட்டது இல்ல. யாரா கொடுத்தது? ஒரு அங்கிள் கொடுக்க சொன்னார். எந்த அங்கிள் கொடுக்க சொன்னாரு? சாரகி, இது தொழில் ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். வட்டா தைரியமா பெரியங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ம். இந்த காதல் பறவைகள் போல் ஜோடி பறவைகளாய் நாம் எப்போது பறப்போம் காதலுடன் எக்ஸ். என்னங்க இவ்வளவு அழகா காதல சொல்லிருக்கான், அவனை போய் இடியட்ன்றீங்க. இந்த எக்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ராஸ்கல், அவ மட்டும் என் கையில இப்ப கிடைச்சானா நடு ரோடு கூட பார்க்காம I'll kill the. ஏன் அகிலா, உங்களுக்கு காதல்னா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா நான் டிசைட் பண்ண ஆகாஷ். எவரோ ஒரு நாய் டிசைட் பண்ணிருக்கா. ஸ்கவுண்டர். அவனை போய் ஏங்க நாயில திட்டுறீங்க? யாரோ ஒருத்தரை திட்டினா நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அவனோட ரசனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கல. அது சரி, நீங்க தான் சொல்ல வந்தீங்க. அது இப்ப வேணாம், நீங்க ரொம்ப மூடட்டா இருக்கீங்க. நான் அப்புறம் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. ஒரே டென்ஷனா இருக்கு குரு. இத வந்துட்டான். வாயா எக்ஸ், என்ன ஒர்க் அவுட் ஆச்சா? ஒர்க் அவுட் ஆகலையா? குருவி பறந்துட்டா மிச்சமா? டேய் என்னடா ஆச்சு? காதலே பிடிக்கலன்றாடா. டேய் காதல தரடா பிடிக்கலன்னு சொன்னா, உன்ன பிடிக்கலன்னு சொன்னால. மச்சான் ட்ரை பண்ணு, முயற்சி திருவினையாக்கும். ஏ டடியா, இத ஏஎம் செட்ட முன்னரே சொல்லிட்டேன். லவ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு புதுசா என்ன திங்க் பண்ணுடா. ஏய் வாடா. அண்ணா எதுக்கு போவனா? பல்லி மாதிரி செவுத்துல கிடந்து சாவடா. ஐயோ அக்கா. ஆகாஷ், ஹாய் அகிலா. அந்த எக்ஸ் நேத்து ராத்திரி போன் பண்ணா. தைரியம் இருந்தா நேர்ல வான்னு வரேன் இருக்கான். வரட்டும். எனக்கு என்னமோ அந்த எக்ஸ் மேல கோவமே வரல. ஏ எக்ஸ் காதல கூட ரொம்ப காதலிச்சு பண்றாருல. என்ன சொல்றீங்க? லவ் பேர்ட்ஸ் அனுப்புனது, ரோஜா பூ ஓட்டுனது, போன் பண்ணது, இதெல்லாம் டோக்கன் ஆஃப் லவ் தானே. ஒருத்தன் இவதான் தனக்கு வைஃப்னு முடிவு பண்ணிட்டா அதை டப்புன்னு நேர்ல போய் சொல்ல முடியாது. அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் தேவைப்படுது. இந்த விஷயத்துல எக்ஸ் நினைக்கிறப்ப எனக்கு தப்பா தெரியல. என்ன அந்த எக்ஸுக்காக இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க? அந்த எக்ஸ் என்ன உங்க ஃப்ரெண்டா? சொல்லுங்க. அகிலா, ஐ லவ் யூ. ஆகாஷ் நீங்களா? ச்சே. அகிலா நில்லு, என்ன பதில் சொல்ல போற? எனக்கு இந்த லவ் எல்லாம் பிடிக்காது. ஒண்ணு எனக்கு பிடிச்சதுனால தான் இந்த லவ்வே பிடிச்சது. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? உன் மேல பைத்தியமா இருக்க, அதான் இப்படி பேசுறேன். இப்ப என்ன பண்ணுங்கற? லவ் பண்ணு. முடியாது. லவ் பண்ணுவேன், நிச்சயமா பண்ணுவேன். எதை வச்சு சொல்ற? லவ் லாஜிக் படி மோதல் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் காதல் தான். ஸ்டூபிட். ஏய் அகிலா, நாளைக்கு நான் வருவேன், உன் காதலை சொல்லுவேன். அகிலா வாமா, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன் கொண்டு வந்திருக்கேன், படிக்கிட்டா? பேர் சீதாராமன், சிம்ம ராசி. இந்த 10 பொருத்தம் சொல்லுவாங்களே, ஆஹா அத்தனையும் பொருந்திருக்கு. பேசிடுவா. உங்ககிட்ட நான் கல்யாணம் பண்ணுவேங்கன்னு கேட்டனா? துபர்மா அகிலா, அது இதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரமும் வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். ஒரு தடவை வர அந்த ஒரு நேரத்தை நாம கெடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் அதே நேரம் மறுபடியும். அனாவசியமா என்ன டென்ஷன் ஆக்காத. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். வர ஞாயிற்றுக்கிழமை பொன் பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. ரெடியாரு? ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு இந்த ஆகாஷ் வந்தல ஐ லவ் யூன்னு சொல்றான்.
இது ஒரு ப்ராப்ளமா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் என்னடானா எங்க அப்பா வர சண்டே உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றாரு. கல்யாண பேச்சு எடுத்தாலே உனக்கு கசக்குமே, என்ன பண்ண போற? எப்படியாவது சமாளிப்போம். 2 ஐஸ்கிரீம் கொடுப்பா. இந்தாங்க. எதுக்கு? ஜில்லுன்னு ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. ஜில்லுனா? ஆமா, ஐ லவ் யூன்னு சொல்ல போறாங்க. நிஜமா? ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கொடுக்கலாமே. ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்ல போறேன். வர சண்டே என்ன பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்க தான் வராங்க, பிடிக்கலன்னு சொல்லு. இல்ல, எங்க அப்பா அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் ஏன் முடிவோ. சாரி ஆகாஷ், உன் கற்பனை காதல இதோட நிறுத்திக்கோ. வா போலாம். என்ன மீறி உன்னை ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்துருவானா? ஆமா, பொண்ணு பார்க்க வந்தாங்களே, எப்படி சமாளிச்ச? நான் எங்க சமாளிச்சேன்? அந்த ஆகாஷ் மாப்பிள்ளை கிட்ட என்ன பேசுறான்னு தெரியல, வந்த வேகத்திலே போயிட்டாரு. மொத்தத்துல என் பிரச்சனை சால்வ். ஹாய். ஹாய் அகிலா. ஏய், பிரச்சனை வந்துருச்சு. நேத்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? காலையில வரேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்தாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு கூடதான். பேரு சீதாராம், குட் ஜென்டில்மேன். அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தார் தெரியுமா? சிட்டில பெரிய பிசினஸ் மேன். அப்புறம் அப்பா அம்மா மத்த விஷயங்கள பேசினாங்க. பட்டு தாமலை கூட மாத்தியாச்சு. நிச்சயமா ஆயிடுச்சா? கல்யாணத்துக்கு தேதியே குறிச்சாச்சு. என்னைக்கு? வர 23ஆம் தேதி. இதான் உன் முடிவா? எங்க அப்பா அம்மா முடிவுதான் ஏன் முடிவோ. பாருங்க ஆகாஷ், எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமே பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி வந்து பேசுறதெல்லாம் இன்னையோட விட்டுருங்க. பாவண்டி, இப்படி அவனை வெறுப்பத்த கூடாது. இனிமே இந்த பிரச்சனையால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.